பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தும் ஞான சாஸ்திரகுரு ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரமாமதன் கலியுதம் காஞ்சமணி யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபீட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்குது. தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு உங்களை ரோட்டில் மறித்து வந்து கொடுக்குறா, உங்களை ரோட்டில் மறித்து வந்து கொடுக்குறா. இந்த சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனிமே பாருங்கள். நம்ம சேனலோட 1649வது எபிசோட் 1649 இந்த எபிசோடு இன்றைக்கி. நாளைக்கு ஒரு பெரிய அபூர்வமான இது வருது. பெரியவா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப முடியுமா அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் தெரியல. நம்மளாம் அப்படி இருந்துட்டு இருக்கோம். என்ன தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை நாளைக்கு கேளுங்க. விசேஷமான ஒரு இது இருக்குது. இன்றைக்கி 1649 எபிசோடு. மகாபெரிவா வந்து கும்பகோணம் மடத்தில் தங்கியிருந்த சமயம் மேலூர் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த பக்கத்துலேயே கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தூரத்தில். அன்றைக்கி வந்து நிருசிம்ம ஜெயந்தி, பெரியவா அங்கே இருக்கா. நிருசிம்ம ஜெயந்தி அன்றைக்கி சாயங்காலம் பூஜை, அது சூரியன் அஸ்தமனம் ஆற சமயத்தில் நடக்கும். அன்றைக்கி 6 மணிக்கு அப்படி ஆரம்பிப்பா பெரியவா பூஜை. அப்போ வந்து பானகம், நீர்மோர் இதெல்லாம் தயார் பண்ணியாச்சு ஏற்கனவே நைவேத்தியத்துக்கு. ஆனால் வடப்பருப்பு ஒன்று, அது முக்கியமாக அந்த புராணங்களில் சாசனங்கள் சொல்லியிருக்கு, பண்ணி நைவேத்தியம் பண்ணணும்னு. அந்த நேரம் சீசனில் வந்து வெள்ளரிக்காய் இருக்கணும், நிறைய வெள்ளரிக்காய் போட்டு நிறைய பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பா நைவேத்தியம் பண்ணிவிட்டு பெரியவா. ஆனால் ஒன்று கூட கிடைக்கலையாம். அது யார் இதை சொல்கிறா அப்படின்னா தியாகு மாமா, தியாகு தாத்தான்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த அனுபவத்தும் போது அவருக்கு 90 வயசு. அது எப்பயோ பழைய இன்டர்வியூ, எவ்வளோ நாள் ஆகிருக்கும் அது. அப்போது அவருக்கு வயசு 90. ஆனால் அவர் இருந்தபோது அவர் கொஞ்சம் யூத்தாக இருந்தபோது நடந்த விஷயம் இது. வெள்ளரிக்காய் கிடைக்கல ஒன்று கூட. அந்த மடத்து மேனேஜர் வந்து ஆடுதுறைக்கு அப்புறம் கும்பகோணம் இங்கெல்லாம் அமைச்சு பார்த்துருக்கார். ஒன்று கூட கிடைக்கல, சீசன் இல்லை, அவெல்லாம் வந்து இல்லை அப்படின்ட்டா போல இருக்குது. பெரியவா வந்து கேட்டாலாம், என்ன வெள்ளரிக்காய் கிடைச்சிதா அப்படின்னு பெரியவா கேட்டால், வெள்ளரிக்காய் கிடைக்கல அப்படின்னாராம். உடனே பெரியவா சொல்கிறான், வெள்ளரிக்காய் கிடைக்கலையா, ஊரே அஸ்தமிச்சு போச்சா, உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத வஸ்துவா அது, கூப்பிடு அவனை அப்படின்னாராம் பெரியவா. யாருன்னா தியாகு தான் வந்து அந்த சமையலில் அதுக்கெல்லாம் அவர் தான் இன்சார்ஜ். அவர் கீழே ஒருத்தர் இருக்காராம் அசிஸ்டண்ட்டு. தியாகு மாமா ஓடி வந்தார், ஓடி நமஸ்காரம் பண்ணார். மேனேஜரையும் இவரையும் சொல்கிறார், நீங்கள் 2 பேருமா கிளம்பி குதிரை வண்டி வச்சுங்கோ, கிளம்பி போய் மார்க்கெட்லேருந்து எப்படியாவது வாங்கிட்டு வாங்க, கிளம்புங்க, அது வந்த பிறகு தான் பூஜை ஆரம்பிக்கும் அப்படின்ட்டாராம். அதாவது கும்பகோணம் இவ வந்து இருந்த இடத்துலேருந்து கிளம்பி இருந்த ஒரு இடத்துல இருந்து மேலூர் இருந்தார் இல்லையா, அதுலேருந்து கிளம்பி போனான். ஒரு 10-12 நாகேஸ்வரம் வழியாக 10-12 கிலோமீட்டர் தூரத்தை போகிற வழியில் வந்து திருநீலக்குடி அப்படிங்கிற இடத்துல, அங்கேயும் கொஞ்சம் மார்க்கெட், அங்கே திருநீலகண்டேஸ்வரர் கோவில் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் செக் பண்ணால் ஒரு மார்க்கெட், அங்கேயும் கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி குதிரை வண்டியை ஸ்லோவாக ஓட்டின்னு போய், அதுக்கப்புறம் ஒன்றும் சான்ஸே கிடையாது, அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்கா. யாரோ ஒருத்தர் குதிரை வண்டிக்காரர் தான் ஓட்டுறாரு மடத்தோடது. என்னடா பெரியவா இப்படி ஒரு அடம் பிடிக்கிறாளே அப்படின்னு கூட சொன்னாராம் தியாகு மாமா. என்ன பண்ணுறது, கிடச்சா ஒரு கூடையாக கூட வாங்கி பெரியவாள் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கோவத்தில் சொன்னாராம் தியாகு மாமா. என்ன இப்படி பண்ணுறாளே பெரியவா, பிடிவாதம் பிடிக்கிறாளே, இல்லைன்னா அது பண்ணிட்டு போக வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ணுறான்னு. அப்போது திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு பொம்பளை, கருப்பாக ஒரு பொம்பளை, தலைமையில் ஒரு கூடை வச்சுன்னு அந்த பக்கம் எதிர்க்க கிராஸ் பண்ணுறா. இதை நோட் பண்ணல. போனவ திரும்பி வரா. பெரியவா அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அவள் எதுக்கு, ஏதோ ஒரு வண்டி போது விட்டுருக்க வேண்டியது தானே. அதெல்லாம் நான் தோணும், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது எனக்கு ஸ்பெஷலாக பெரியவா புத்தி என் புத்தி கிடையாது, பெரியவா சொல்கிறதுனால எனக்கு பெரியவாளை பற்றி பேசுகிறதுனால தோணும்.
அவள் திரும்பி வரா, பெரியவா கொடுக்குற புத்தி தானே. திரும்பி வந்துட்டு ஜட்காவை மறிக்கிறா. நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்திட்டு, சாமி என்ன வேணும் அப்படின்னு கேட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி வெல்ட்ரி பிஞ்சு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாளாம். எப்பேற்பட்ட வண்டியை நிறுத்திட்டா, கூடையை எடுத்து கீழே இறக்கி வச்சா அது முழுக்க பிஞ்சு பிஞ்சாக வெல்ட்ரி பிஞ்சு எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ வந்து ஒரு கூடை சீசனில் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்போ சீசன் இல்லாதனால ஒரு வெல்ட்ரி பிஞ்சே ₹1 கூட 50 மேலேயே இருக்கும். 100 வெல்ட்ரி பிஞ்சுக்கு மேலே அதில் இருக்குது அப்படின்னா ஒரு ₹100 கொடுத்துருக்கணும், இல்லை ஒரு ₹50 கொடுக்கணும். ஆனால் இவர் தியாகமாமா சொல்கிறாரா, அவன் நினச்சிண்டா மனசில் மேபி ₹10 கொடுப்பான்னு. நீங்கள் கொடுக்குறத வாங்கிக்கிறேன் சாமி கேளுங்க அப்படின்னாலாம். ₹5 வாங்கிக்கிறியா அப்படின்னாராம். சந்தோஷமாக ₹5 வாங்கிட்டு அந்த கூடையும் தூக்கி ஜட்காவில் வச்சுட்டு அவள் கிளம்பி அந்த பக்கம் போயிட்டா. யாருன்னு தெரியல. அவள் சொல்கிறா, அந்த இடத்துல எப்படி தான் அவள் வந்தா, என்ன கொடுத்தா ஒன்றும் தெரியலையே. எடுத்து நாங்கள் போனாலாம், போய் பெரியவா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போய் இந்த கூடையோடு வச்ச உடனே பெரியவா வந்து சொன்னாலாம், என்ன கிடச்சிதா அப்படின்னாலாமா. அப்புறம் பெரியவா சொல்கிறா, பெரியவா வந்து காமாட்சியை அந்த மாதிரி ஒரு வெல்ட்ரி பிஞ்சு தூக்கின்னு வந்து கொண்டு வந்து கொடுத்த ஒரு கருப்பான ஒரு பொம்பளையாக அங்கே அனுப்பிச்சிருக்காருன்றத நம்மளாவது புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக நம்மளுக்கெல்லாம் அப்படி புரிஞ்சாதான் எனக்கு கொஞ்சமாவது பக்தி வரும்னு நினைக்கிறேன். பெரியவா கேட்குறானா, என்ன கிடச்சிடுத்தா வெல்ட்ரி பிஞ்சு அப்படின்னு கேட்டுட்டு அவரே சொல்கிறானா, ஆமாம் அவள் வந்து உங்களை அந்த பக்கம் போனவ திரும்பி வந்து ரோடில் உங்களை மறித்து வந்து வெல்ட்ரி பிஞ்சு கொடுத்ததை வாங்கிக்கிறேன்னு வேற அவள் மனசு அப்படி இருக்குது, எப்படி இருக்குப்பா அப்படின்னாராம். அதனால் உடனே அந்த பக்கம் மேனேஜரை பார்த்து சொன்னாராம் பெரியவா, ஒரு ஊருக்கு வந்துட்டா அந்தந்த நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு இந்த மாதிரியான விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு அதுக்கேற்றதெல்லாம் தயார் பண்ணணும். கிடைக்கலன்னா எங்கே தேடி வாங்கிட்டு வரணும், தெரியுறதா அப்படின்னு அவரை பெரியவா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்னாராம். என்ன தேடின்னு வருது, எங்கே கிடைக்காது, சீசனே இல்லாத போது எங்கே கிடைக்கும் அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எங்கள் தேவலோகத்துலேருந்து கொண்டு வந்து இறக்கி விட்ருவார் வெல்ட்ரி பிஞ்சை. இல்லைன்னா எங்கே கிடைக்கும், அங்கே இவ்வளோ ஊர் சொல்கிறோம், அந்த ஊரில் எங்கேயுமே கிடைக்கல, ஒரு பொம்பளை கொண்டு வந்து கொடுக்குறான்னா அது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தானே பண்ணது அப்படின்னு நான் சொல்லலை, சொல்கிறவர் தியாகமாமா தான் சொல்கிறார். அவள் அம்பாள் தான் நிச்சயம் அப்படின்றத உறுதியாக எனக்கு தெரியும். இல்லைன்னா பெரியவா இப்படி சொல்லுவாளா நம்ம போனவுடனே அவள் வந்து மறித்து கொடுக்குறான்னு அப்படின்னு சொல்கிறார். பெரியவா பரமேஸ்வரன் இல்லையா. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரபாதேச்சர்.